வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வர இருக்குங்க. இன்று இல்லைன்னா நாளை இன்று நடைபெறக்கூடிய கூட்டத்தில் ஆசிரியர்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறையில் கொண்டு வர போகிறாங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதுகலை பட்டதாரிகளுடைய செகண்ட் சிவில் லிஸ்ட்டு எப்பொழுது வெளியாகும், இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல வரன்றது புரியும். பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்துவது குறித்த அறிவிப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜனவரி 3 இன்று அறிவிப்பார் என்று ஜாக்டோ ஜியோ மற்றும் பிற அமைப்புகளுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் தங்கம் தென்னரசு தெரிவித்தனர். பழைய ஓய்வூதிய உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி 6 முதல் காலவரையற்ற போராட்டம் ஆசிரியர்கள் சங்கங்கள் ஒருங்கிணைத்து வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருந்தன. இதன் தொடர்ச்சியாக அரசு தரப்பில் பல கட்டப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. மேலும் தமிழக அரசு சார்பில் மூத்த IAS அதிகாரி ககன்சிங் பேடி அவர்கள் தலைமையில் குழு ஒன்று அமைத்து பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்துவது குறித்து ஆய்வுகளை செய்து அறிக்கை பெற்றது. ஜனவரி 3 இன்று ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்துவது குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட போகிறாரு. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். முதுகலை பட்டதாரி அடுத்து இந்த முதுகலை பட்டதாரிகளுடைய புதிய அப்டேட்டு எப்போ சார் நமக்கு வரும், எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 5 முதல் ப்ரொவிஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. வரக்கூடிய ஜனவரி 5 முதல் முதுகலை பட்டதாரிகளுடைய ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பெற்றுக்கொள்ளலாம். யார் யாரெல்லாம் தேர்வு பட்டியலில் பெயர் வந்திருக்கோ அவங்களுக்கெல்லாம் சான்றிதழ் சரிபார்ப்புகள் அடைக்கப்பட்டு அவங்களுக்கு பணி நியமன ஆணைகளும் விரைவில் வழங்கப்பட இருக்காங்க. அடுத்து இன்னொரு தகவலையும் நாம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா செகண்ட் சிவில் லிஸ்ட், எப்படி செகண்ட் சிவில் லிஸ்ட்டு வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு உண்மையான தகவல். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட்டில் குவாலிஃபைடு ஆனால் சிபியில் அவங்க சிபியில் நேம் இல்லை அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அந்தப்படியான இருக்கிற நண்பர்களுக்கு, ஆசிரியர் பெருமக்களுக்கு, குவாலிஃபைடான பீப்புள்ஸுக்கு செகண்ட் சிவில் லிஸ்ட்டு கண்டிப்பாக வரும். நம்பிக்கையோடு இருங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புலையே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நிறைய பேரை இன்னும் எடுக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.